Hello friends, நம்ம இப்போ 10th standard mathsல example 3.41 பார்க்கலாம். அதுல first subdivision பார்க்கலாம். Find the values of k for which the quadratic equation சொல்லிட்டு ஒரு equation கொடுத்துட்டு has real and equal roots அப்படின்னு சொல்றாங்க. ஸோ போன சம்ல வந்துட்டு nature of the roots கண்டுபிடிக்க சொன்னாங்க. இப்போ வந்துட்டு அவங்களே அது real and equal roots தான் nature கொடுத்துட்டு k யோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ real and equal rootsனா என்ன அர்த்தம்? delta is equal to 0ன்னு அர்த்தமா? அப்போ நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டதுனால delta equal to 0ன்னு நம்ம அதை ஈக்குவேட் பண்ணிட்டு அப்ப நம்ம k யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகே, so since the equation has real and equal roots, delta is equal to 0. இது வந்துட்டு given. ஓகேவா? so delta equal to 0னா என்ன அர்த்தம்? delta யோட வேல்யூ என்னது? b square minus 4ac. அதோட வேல்யூ 0. கரெக்டா? டிஸ்கிரிமினன்டோட வேல்யூ வந்துட்டு b square minus 4ac. டெல்டா 0ன்னு ஈக்குவேட் பண்றதுனால இதை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்றோம். ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம a b c எடுத்து எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் k a is equal to k. x ஓட கோஎஃபிஷியன்ட் வந்துட்டு b. அப்போ மைனஸ் 8k plus 4. c கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்துட்டு 81. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு b ஸ்கொயர் மைனஸ் 4ac பண்ணலாம். b யோட வேல்யூ வந்துட்டு என்னது? மைனஸ் 8k பிளஸ் 4. ஸோ அதுக்கு நம்ம ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறோம். மைனஸ் 4 இன்டூ a வந்துட்டு k, c வந்துட்டு 81 ஈக்குவல் டு 0. இப்போ மைனஸ் வந்துட்டு ஹோல் ஸ்கொயர்ல இருக்கிறப்போ பிளஸ் பிளஸ் ஆயிடும். ஓகேவா? அப்போ 8k பிளஸ் 4 ஸ்கொயர்ன்றது என்னது? a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயரா? அப்போ ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர் plus 2 into AB plus B square. B square வந்துட்டு 16. 4 square வந்துட்டு 16. இப்போ மைனஸ் இந்த என்னது? 81 into 4 ஒரு k தான். So 81 into 4 என்னது? 1 4 is 4. 8 4s are 32. அப்போ 324k equal to 0. இப்போ 8 square என்னது? 64. அப்புறம் k square plus 2 8s are 16. 16 4s are என்னது? 64. உங்களுக்கு எப்படி ஈஸியா இருக்கோ அப்படி போட்டுக்கலாம். 2 4s are 8. 8 8s are 64. So 64k 16 minus 324k is equal to 0. k ஸ்கொயர்ல ஒரு டேர்ம் தான் இருக்கு, அதை எழுதிக்கலாம். kல ரெண்டு டேர்ம் இருக்கு, 64 324. ஸோ 324ல இருந்து 64 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணலாம். 4 minus 4 0. 12 and 2. 12 minus 6 6 26. So 260 வந்து கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு இங்க பெரிய நம்பர்ல மைனஸ் இருக்கிறதுனால நம்ம மைனஸ் 260k அப்புறம் கான்ஸ்டன்ட் பிளஸ் 16 is equal to 0. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு 4ஆல டிவைட் ஆகிற மாதிரி இருக்கா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை டிவைடட் பை 4 அப்படின்ட்டு போட்டுடலாம். ஸோ 64 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 16k ஸ்கொயர் வரும். மைனஸ் 260 4ஆல டிவைட் பண்ணுங்க. ஸோ 6 4s are 24. ஒரு 2 5 4s are 20. ஸோ இதை டிவைட் பண்றப்ப நம்மளுக்கு 65k வருது. பிளஸ் 16 4ஆல டிவைட் பண்ணா 4 is equal to 0. ஓகேவா? ஸோ 64 by 4 வந்துட்டு 16. 260 by 4 வந்துட்டு 65. 16 by 4 வந்துட்டு 4. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. நம்ம இதை ஃபேக்டரைஸ் தான் பண்ணணும். ஸோ 16 into 4 என்னது? 64ஆ? அப்போ மல்டிப்ளை பண்ணா 64, ஆட் பண்ணா மைனஸ் 65. இங்க மைனஸ் இருக்கு, இங்க மைனஸ் இல்ல. அப்போ ரெண்டு நம்பரை ஆட் பண்ணணும், மைனஸ் போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, மைனஸ் 64 மைனஸ் 1 பிளஸ் 64 ஆயிடும். மைனஸ் 64 மைனஸ் 1 வந்துட்டு மைனஸ் 65. இங்க நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் இருக்கு. ஸோ 16ஆல அதை டிவைட் பண்ணிட்டு இங்க நம்மளுக்கு என்ன வேரியபிள் இருக்கு? கே இருக்கா? அதை இங்க போட்டுருங்க. இப்போ 16 இதையும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம். 16 4s are 64. அப்போ இது 116, இது வந்து 416s are 64. அப்போ இங்க என்ன வேல்யூ இருக்கு? k minus 4 ஒரு ஃபேக்டர், இன்னொன்று என்னது? 16k minus 1 ஒரு ஃபேக்டர் ஈக்குவல் டு 0. ஸோ நம்மளுக்கு k minus 4 ஒரு ஃபேக்டர், 16k minus 1 ஈக்குவல் டு 0 ஒரு ஃபேக்டர் கிடைச்சிருக்கு. இது ரெண்டையுமே நம்ம வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ k minus 4 is equal to 0 ஒரு டேர்ம், 16k minus 1 is equal to 0 ஒரு டேர்ம். இதை வந்துட்டு நம்மளுக்கு பண்ணீங்கன்னா k equal to 4ன்னு கிடைச்சிடும். இதை நம்ம ஈக்குவேட் பண்றப்போ 16k is equal to plus 1, k is equal to 1 by 16. ஓகேவா? நம்மளுக்கு kக்கு ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு. ஒன்னு வந்துட்டு 4, ஒன்னு வந்துட்டு 1 by 16. ஓகேவா? அதை எழுதிடலாம். therefore k is equal to 4
1/16. நம்ம இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? நம்ம இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போறோம். அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் k such that the quadratic equation ஒன்னு கொடுத்துட்டு has no real rootsன்னு சொல்றாங்க. ஸோ நோ ரியல் ரூட்ஸ்னா என்ன அர்த்தம்? டெல்டாவோட வேல்யூ லெஸ் தேன் 0ன்னு அர்த்தம். கரெக்டா? அதை எழுதிடலாம். Since equation has no real roots, delta is less than 0. இதுதான் given. ஓகேவா? ஸோ டெல்டாவோட வேல்யூ என்னது நம்மளுக்கு? b ஸ்கொயர் மைனஸ் 4ac. அப்போ இது வந்துட்டு லெஸ் தேன் 0. ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ல இருந்து ஏபிசி ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. ஏன்றது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், ஸோ கே பிளஸ் 9. பின்றது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், ஸோ கே பிளஸ் 1. சின்றது கான்ஸ்டன்ட் 1. இப்போ பி ஸ்கொயர், பிங்கிறது என்னது? கே பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் minus 4 into a யோட வேல்யூ வந்துட்டு k plus 9, c யோட வேல்யூ 1. இது என்னது? எல்லாமே less than 0. ஸோ இது வந்து இந்த a plus b the whole square, அப்போ a square plus 2ab plus b square. இங்க என்ன இருக்கு? இந்த 4 நம்ம உள்ள எடுத்துட்டு போயிடலாம். ஸோ minus 4k minus 4 into 9 வந்துட்டு minus 36 less than 0. ஸோ இங்க k ஸ்கொயர் வந்துட்டு 1 தான் இருக்கு. k டேர்ம் 2 இருக்கு. 2k minus 4k. அப்போ என்னது? மைனஸ் 2k. 2 மைனஸ் 4 வந்துட்டு மைனஸ் 2. அடுத்து 1 மைனஸ் 36 என்னது? மைனஸ் 35. இது வந்து லெஸ் தேன் 0. ஓகேவா? ஸோ 1 மைனஸ் 36 வந்துட்டு மைனஸ் 35. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்றப்போ மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 35, ஆட் பண்ணா மைனஸ் 2. அப்போ எந்த டேர்ம் வரும் நம்மளுக்கு? சப்ட்ராக்ட் பண்ணா 2 வரணும்னு இருக்கு. ஸோ 7ம் 5ம் பாருங்க. 7 5s are 35 and 7 minus 5 2. minus 2 இருக்கிறதுனால நம்ம பெரிய நம்பர்ல மைனஸ் போட்டுக்க போறோம். ஸோ minus 7 plus 5 வந்து minus 2. minus 7 into 5 minus 35. and நம்மளுக்கு இங்க கோஎஃபிஷியன்ட் இல்லைன்றதால நம்ம k மட்டும் இங்க அப்படியே போட்டுக்கலாம். ஸோ நம்ம கிடைச்சிருக்கிற ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, k minus 7 ஒரு டேர்மோ, k plus 5 ஒரு டேர்மோ, இது ரெண்டுமே எப்படின்னா லெஸ் than 0. ஸோ இது வந்துட்டு லிட்ரல் மீனிங் என்னது? கேயோட வேல்யூ வந்துட்டு எய்தர் 7ஆ இருக்கும், இல்லைன்னா நீங்க டைரக்டா போட்டீங்கன்னா மைனஸ் 5ஆ இருக்கும். இப்போ நீங்க இதை அப்படியே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி பாத்தீங்கன்னா 7 மைனஸ் 7 ஈக்குவல் டு 0 வந்துருமா? ஆனா நம்மளுக்கு ஈக்குவல் டு 0 வரக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கண்டிஷன் என்னது? லெஸ் தேன் 0. அதே மாதிரி இங்க k ஈக்குவல் டு மைனஸ் 5 இருக்கு. அதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா மைனஸ் 5 plus 5 வந்துட்டு 0 ஆயிடும். அப்போ இதுவும் தப்பு. ஸோ நம்மளுக்கு என்னன்னா, அது 7ம் 5ம் மைனஸ் 5ம் இருக்கக்கூடாது. அப்போ லெஸ் தேன் 0ன்னு சொன்னதுனால அந்த கேயோட வேல்யூ வந்துட்டு எப்படி இருக்கணும்னா மைனஸ் 5ஐ விட ஜாஸ்தியா இருக்கணும் அண்ட் 7ஐ விட கம்மியா இருக்கணும். அதுதான் வந்துட்டு கேயோட வேல்யூ. ஓகேவா? ஸோ கேயோட வேல்யூ வந்துட்டு கிரேட்டர் தேன் மைனஸ் 5 அண்ட் லெஸ் தேன் 7. இதுதான் வந்துட்டு கண்டிஷன். உங்களுக்கு புரியுதா? நம்ம போன சம் மாதிரி நீங்க ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா நீங்க ஈக்குவல் டு அப்ளை பண்ணிடலாம். ஆனா இந்த கண்டிஷனுக்கு நம்ம ஈக்குவல் டு போடக்கூடாது. ஏன் புரியுது இல்ல? ஈக்குவல் டு போட்டீங்கன்னா 0 ஆயிடும். ஆனா 0 ஆகக்கூடாது, லெஸ் தேன் 0வா இருக்கணும். இப்போ எப்போ இது லெஸ் தேன் 0வா இருக்கும் அப்படின்னா மைனஸ் 5ஐ விட ஜாஸ்தி போட்டீங்கன்னா தான் அது வந்துட்டு லெஸ் தேன் 0வா இருக்கும். அதே மாதிரி 7ஐ விட கம்மியா போட்டீங்கன்னா தான் லெஸ் தேன் 0வா இருக்கும். ஓகேவா? இப்போ 7ஐ விட கம்மியானா என்னது? 6. ஸோ 6 மைனஸ் 7 போட்டீங்கன்னா தான் மைனஸ் 1 லெஸ் தென் 0 வரும். இது கரெக்ட். அதே இது 7ஐ விட ஜாஸ்தி 8 மைனஸ் 7 போட்டீங்கன்னா 1 வந்துடும். 1 இஸ் கிரேட்டர் தென் 0. அப்போ இப்போ உங்களுக்கு இந்த கண்டிஷன் புரியுதா? அதனாலதான் நம்ம வந்துட்டு கேயை விட 7ஐ விட கம்மியா மைனஸ் 5ஐ விட ஜாஸ்தியா எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ புரியுதா? இப்போ வந்து கேயோட வேல்யூ எப்படி இருக்கணும்னா இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் மைனஸ் 5 அண்ட் லெஸ் தேன் 7. இதுதான் இதோட கண்டிஷன். ஓகேவா? இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம்ல பார்க்கலாமா? தேங்க்யூ.